எம்மாமி இந்த கறிய எம்மாமி இந்த கறிய எம்மாமி இந்த கறிய பெரட்டி வச்சேன் தவால அவ வாங்கி துண்ண சௌமியா மூஞ்சி நல்லா இல்ல நல்லா இல்ல. எம்மாமி இந்த கறிய பெரட்டி போட்ட தவால அத வாங்கி துண்ண ஒரு மூஞ்சி கூட நல்லா இல்ல நல்லா இல்ல. வாசனையோ குபு குபு குபுன்னு வந்துட்டு கிடக்கு. 3 நாளா வச்சு சூடு பண்ண நல்ல சிக்கன் தவா கறி ரெடி. என்ன ஆனாலும் சரி போனாலும் சரி இன்னைக்கு இந்த கறி தவாவை விற்காம விடவே மாட்டேன். சொல்ல தட்டாதே சின்ன பொண்ணு கடைய போட்டாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. என்ன கருப்பு பாட்டி பாட்டெல்லாம் பலமா இருக்கு. பாட தெரியுது பாடுறேன், உனக்கு பாட தெரியாதோ? யார பார்த்து பாட தெரியாதான்றீங்க? இங்க பாருங்க பாட்டி, உங்க பேர்லயே நான் ஒரு பாட்டை ஒண்ணு பாடி போடுறேன். கருப்பு பாட்டி நீ கடைக்கு வந்திருக்க கருப்பு பாட்டி, என்ன 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 வேணும் ஒரு கறி தவா வாங்க பாட்டி. இவ என்ன சரியான போக்கத்தவளா இருக்கா? பாட்டு பாடுறீன்னா ஏதோ கறி தவா வாங்க சொல்றல்ல. ஆமா பாட்டி, இங்க பாருங்க நல்லா சூடா சுவையான தவால கறி எல்லாம் பரட்டி பரட்டி போட்டு வச்சுட்டு கிடக்கேன். வேணும்னா ஒரு 2 பீஸ் வாங்கி சாப்பிடுங்கன்னா. அடி போடி, இந்த கறி எல்லாம் பாக்கும்போது எனக்கு வயிறே எரியுது. எம்மா காரமா இருக்குமோ? பாட்டி காரெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது, எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அடியே, எனக்கு ஒரு பொருளை பார்த்த உடனே தெரியும், காரமா உப்பா சப்பான்னு சொல்லிடு. அதை பார்த்தாலே நல்லா தெரியுது அது காரத்தோடு செஞ்சு வச்சிருக்க போல. அந்த காலத்துல எல்லாம் நாங்க சோறு குழம்பு ஆக்கும் போது பார்த்தே டேஸ்ட் சொல்லிடுவோம். இப்பதான் கரண்டி எடுக்கிற அழுவே, கையில ஊத்துற அழுவே, நக்கி பாக்குற அழுவே. என்ன பாட்டி, என்னதான் நம்ம சமைச்சாலும் அதுல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கையில தட்டி நக்கி பார்த்து டேஸ்ட் சொல்றதுலயே ஒரு தனி டேஸ்ட். அதெல்லாம் சரிதான், நல்ல விவரமா தான் இருக்க போல. சரி நான் எடுத்து விட்டு காலி பண்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது என் வயிற்றெல்லாம் பெரட்டி பெரட்டி வருது. என்ன பாட்டி, என் கைப்பக்குவத்தை நீங்க சாப்பிட்டு பார்க்காமலே சொல்லிட்டு கிடைக்கீங்க. நீங்க வேணா ஒரு புய் சேர்த்து உள்ள போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு யாருன்னு உங்களுக்கே தெரியும். நான் என்ன கடை போட்டாலும் நீங்க சுத்தி சுத்தி என் கடை பக்கமே தான் வந்துட்டு கிடப்பீங்க. அப்படிதான் இந்த ஊர்ல நிறைய பேர் தெரியறாங்க. அப்படி பார்த்தா ஒண்ணும் தெரியலையே, ஏன் ஒருத்தியை தவிர இந்த கடை பக்கம் யாரையுமே காணல. அது மட்டும் இல்லாத போட்டது போட்டபடியே அப்படியே தான் கிடக்கு. நம்புங்க பாட்டி, இங்க பாருங்க, இங்க வாங்க வாங்க குறைய அது மேல எடுத்து எடுத்து நான் பீஸ வச்சுட்டே இருப்பேன். பாட்டி, இந்த டேஸ்ட்டை மட்டும் நீங்க விட்டீங்க உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது பாருங்க. அவ்வளோ சூப்பரா செஞ்சு வச்சிருக்கேன். இதமான சூட்டுல பதமான காரம் போட்டு எதமான உப்பு போட்டு செஞ்சு வச்சிருக்கேன். என்னமோ சொல்றப்போ சரி ஒரு கறி துண்டு எடுத்து கூடு, நான் தான் செஞ்சிருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இந்த பாட்டிக்கு ஒரு நல்ல பீஸ நல்லா டேஸ்டா இருக்கிறத பார்த்து கொடுத்து போடணும். இது மட்டும் தின்னு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நான் தான் பிசினஸ்மேன், ஓஹோன்னு பிசினஸ் ஆக போகுது. எப்படியா இருந்தாலும் இந்த பாட்டி ஊர்ல போய் டமார் அடிச்சிடும். என்னடி பொண்ணே, குடுக்குறியா இல்லன்னா போகட்டுமா? பாட்டி இருங்க ஒரே நிமிஷத்துல கொடுத்து போடுறேன். தட்டை ஏடு, ஒரு கருத்துண்டை போடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடு, அதுக்கப்புறம் கொத்தமல்லியே போடு, அப்புறமா எடுத்து கூடு. கருப்பு பாட்டி இந்தாங்க, சாப்பிட்டுட்டு உங்க பதில சொல்லுங்க. ஏ பொண்ணே, என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பாட்டி, என்னாச்சு சொல்லுங்க. என்ன ஆச்சா? இந்த தட்டுல எதுக்கு கருவேப்பிலை போட்ட? நான் தான் கருவேப்பிலை தின்னவே மாட்டேனே. ஐயோ சாரி பாட்டி, உங்க முடி மூஞ்செல்லாம் கரிகரேன்னு இருந்துச்சா, அதான் நல்லா கருவேப்பிலை சாப்பிடுவீங்களோன்னு வாரி கிடைச்சிட்டேன். எனக்கு புழுக்கத்திலே பிடிக்காத இலை என்ன இலை தெரியுமா? கருவேப்பிலை. இது என்னடா பாட்டிக்கு வந்து கொடுமையா இருக்கு. நான் எதேதோ சாப்பிட மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க கருவேப்பிலையே பிடிக்காதாமே உலகத்துல. வயசாயிட்டாலே இப்படிதானோ போல. சரி பாட்டி, நான் எல்லாத்தையும் பொறுக்கி போட்டுறேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க. என்ன பொறுக்கி சின்ன பொண்ணு, என்ன பொறுக்கி? என்னது பொறுக்கியா? என்ன புஷ்பாக்கா? ஆமாண்டி, நீ ஏதோ தட்டுல கடந்து பொறுக்கில எடுத்து போட்டுருக்க. அதான் பொறுக்கி சின்ன பொண்ணுன்னு என்ன பொறுக்குறன்னு கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? ஏ பொறுக்கி பொண்ணு, என்ன பொறுக்கிட்டியா இல்லையா? என்ன பாட்டி, அவங்க தான் தெரியாம பொறுக்கின்றாங்கன்னா நீங்களும் அதுக்கு மேல பொறுக்கின்னு சொல்லிட்டு கிடைக்கீங்க. போங்க பாட்டி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏ லூச்சு பொண்ணு, சரி நீ இப்படியே கஷ்டப்பட்டு காட, நான் தட்டை எடுத்துட்டு போறேன், அப்புறமா வந்து வாங்கிக்க. பாட்டி ஏ கருப்பு பாட்டி ஏமாத்தி ஓடிட்டாலே. என்னடி சின்ன பொண்ணு, விடு ஒரு பிளேட் தானே, போனா போகட்டுமே. அந்த பாட்டி எங்க போயிட்டு போகுது? இந்த ஊரு தானே. பேசாதீங்க புஷ்பாக்கா, எல்லாமே உங்களாலதான் வந்துச்சு. எங்கேயோ அந்த பாட்டி இன்னார தின்னு போட்டு காசை கொடுத்துட்டு போயிருக்கோம், இப்ப தட்டோட தூக்கிட்டு போயிடுச்சுல்ல. நான் என்னடி பண்ணுவேன் சின்ன பொண்ணு, நீ தானே பொறுக்கிட்டு கிடந்த, அதான் என்ன பொறுக்கிட்டு கிடக்குறன்னு கேட்டேன். நீ என்னடனா இப்படி சொல்லுற? போங்க புஷ்பாக்கா, 1000 தான் சொன்னாலும் உங்களாலதான் அவங்க போயிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றது சொல்லுங்க.
என்ன 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 எங்க பிரச்சனை இங்க என்னடானா ஒரு உலக போரே போயிட்டு கிடக்கும் போல. டோப்பா உனக்கு ஒரு கதை தெரியுமாடி? நம்ம பாட்டி இருக்குல்ல, கருப்பு பாட்டி, அது இங்க சிக்கன் வாங்கிட்டு கிடந்துச்சு போல. நான் வந்த உடனே ஓடி பிடிச்சி அது ஓனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்கா இந்த சின்ன பொண்ணு. அட இதுதான் விஷயமா? அந்த பாட்டி காசு கொடுத்து வாங்குற பொருளை கூட காசு கொடுத்து வாங்காது இல்ல, எப்படியாவது ஏமாத்திட்டு ஓடிடலாம் தான் பாக்கும். அதெல்லாம் இல்ல, புஷ்பாக்கா வந்து சொன்னதுனாலதான் அந்த பாட்டி தட்டோட எடுத்துக்கணும் ஓடி புடிச்சு. ஏ லூசு சின்ன பொண்ணு, உனக்கு தெரியுமா தெரியாதா? போன வாரம் அதே மாதிரி தான் ஒரு ஹோட்டலுக்கு போச்சு. நல்லா இட்லி வடை பூரி பொங்கல்னு எல்லாத்தையும் ஒவ்வொரு பிளேட்டா லபக்கு லபக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிச்சு. அப்புறம் பணங்கின்னு எதனா கொடுத்துச்சா? பணமும் கொடுக்கல, கிணமும் கொடுக்கல. ஹோட்டல்காரு வந்து பணம் எங்கன்னு கேட்ட உடனே வயிற்ற கலக்குது வாய கலக்குதுன்னு ஓடி போடுச்சு. அட கொடுமையா, அப்ப இந்த கிழவி என்ன ஏமாத்திட்டு ஓடி பிடிச்சோ? ஏமாத்திட்டு ஓடி போச்சோ இல்ல, ஏமாத்தி தான் ஓடி போயிடுச்சு. அதுக்கு இதே வேலை. பாட்டி அடி குறை சொல்றவில்லை, நான் வந்திருந்தாலும் வராத இருந்தாலும் அந்த பாட்டி ஓடி போற பாட்டி ஏமாத்திட்டு ஓடிதான் போயிருக்கும். சாரி புஷ்பாக்கா, நான் கூட உங்களை தப்பா நினைச்சிட்டேன். சரி சரி, என்னைக்கா இருந்தாலும் அந்த பாட்டியை நான் பிடிக்காம விடவே மாட்டேன். எல்லாம் தெரிஞ்சது தானே. சரி சரி போ, உன் கடையில என்ன வச்சிருக்கன்னு சொல்லு. வாங்கக்கா, இங்க பாருங்க, நல்லா சிக்கன் கறியை எடுத்துன்னு வந்து நல்லா தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நிறைய எண்ணெய் ஊத்தி சும்மா கம கமன்னு வறுத்து பொறுத்து வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு பிளேட்டை வாங்கி சாப்பிடுங்க, சும்மா சூப்பரா இருக்குங்க. நீங்க வேணா சாட்டு பார்த்துட்டு கூட வாங்கிக்கோங்க. ஏண்டி நாங்க என்ன ஒன்ன மாதிரியா சாட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு வாங்குறதுக்கு? உன் கைப்பாவம் எப்பவுமே நல்லாதான் இருக்கும். அது மட்டும் இல்ல, ஒன்ன நாங்க நம்புறோம். சரி சரி, எனக்கு ஒரு பிளேட்டு கொடு. அதுக்கு முன்னாடி என்ன ரேட்டுன்னு சொல்லிவிடு. ஆமாக்கா, இவ பிளேட்டை கொடுத்துட்டு ரேட்டை கூட 500 1000 வித்து போடுவா. அடியே டோப்பா, நான் ஒன்னும் அந்த அளவுக்கு அநியாயக்காரி கிடையாது. நீங்களே டேஸ்ட் பண்ணாத வாங்கும்போது நான் உங்களை ஏமாத்துவேன்னா ஒரு பிளேட்டு வெறும் 20 ரூபாய் தாங்க. தாராளமா வாங்கி சாப்பிடுங்க. என்ன அது 20 ரூபாயா? ரொம்ப கம்மியால இருக்குது. கறி விக்கிற விலைக்கு 20 ரூபாய் தான் கொடுத்தா உனக்கு கட்டுப்படி ஆகுமோ? கட்டுப்படி ஆகாதுதான், என்ன பண்றது? சரி, நம்ம ஊர் ஜனங்களாச்சேன்னு நானும் கொஞ்சம் குறைவாதான் கொடுத்துட்டு கிடக்கேன். அதிகமா கொடுத்தாலும் அநியாய விலை அதிகமா கொடுக்கறேன்றீங்க, குறைஞ்சு கொடுத்தாலும் ஏன் குறைச்சு கொடுக்கறேன்றீங்க. நான் எப்படி தாங்க உங்களுக்கு கொடுத்து விப்பனோ தெரியல. போச்சுக்காரதி சின்ன பொண்ணு, எதுவா இருந்தாலும் நம்ம கேட்டு பொண்ணுல்ல. சரி சரி, ஒரு பிளேட் 20 ரூபாய் தானே, ஆளுக்கு ஒரு பிளேட்டா கொடுத்து போடு. இந்தாங்கக்கா, வாசனையே சும்மா கம கமன்னு இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. ஏண்டி சின்ன பொண்ணு, சிக்கன்ல சிக்கன் வாடை தான் வரும். இது என்ன ஷாம்பு சோப்பு வாடை எல்லாம் வர மாதிரி கிடக்குது? அட ஆமா, எனக்கு கூட அப்படிதான் இருக்குது. ஆஹா, மீந்து போன கறின்னு நான் தானே ஸ்மெல் வராத இருக்கிறதுக்காக சோப் போட்டு நல்லா தீத்துன்னு போட்டு கழுவுனேன். ஐயோ, கண்டு புடிச்சிட்டாளுங்களே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. ஆமா, எனக்கும் தான் சாப்பிடும்போது ஏதோ சோப்போ ஷாம்போ சாப்பிடுற மாதிரி இருக்கு. எக்கோ, அது சோப்போ ஷாம்போ வாசனை எல்லாம் கிடையாது. நான் தாங்க சிக்கன் கழுவுறதுக்கு முன்னாடியே ஷாம்பு ஒரு சோப்பை நல்லா கையில போட்டு தேய்ன்னு தேய்ச்சேன். அழுக்கு கழுக்கு இருந்தா போயிடும் பாருங்க. அதுக்கப்புறமா கையை கழுவிட்டுங்க, அதோட ஸ்மெல்லு தான் கொஞ்சம் நெஞ்சம் வந்து பட்டு இருக்கும். அதான் உங்களுக்கு அந்த வாடை வருது போல. ஓ அப்படியோ, இருக்கலாம். அதனாலதான் லைட்டா அந்த ஸ்மெல்லு வரும் போல. இல்ல புஷ்பாக்கா, எனக்கு என்னமோ கறியில சோப்பு போட்டு கழுவுன மாதிரி ஒரு வாடை வருது. அப்படியா? எனக்கு ஒன்னும் தெரியலையேடி, கொஞ்சமா தெரிஞ்சுது. ஆமா புஷ்பாக்கா, ஒருவேளை எனக்கு 2-3 நாளா சளி பிடிச்சிருக்குது, அதனால எனக்கு அந்த மாதிரி வாசனை தோணுதோ? ஐயோ, கூட்டு கலவாளிங்க ஏதோ போட்டு பிளான் பண்றாளுங்களே. ஒருவேளை நம்மள பத்தி தெரிஞ்சு போயிடுச்சா? இது பழைய கறின்னு கண்டுபிடிச்சிட்டாளுங்களா? அப்படியே இருக்கலாம். உனக்கு மூக்கு அடைச்சிருக்கிறதுனால உனக்கு வாசம் கேசம் எதுவும் தெரியல போல. என்ன புஷ்பாக்கா, 2 பேரும் கையில வச்சுட்டு கிடைக்கீங்க, சாப்பிடுங்க. சாப்பிட்டு இன்னும் 2 பிளேட் வேணும்னாலும் வாங்கிக்கிங்க. சரிடி சின்ன பொண்ணு, சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வேணும்னா நாங்க வாங்கிட்டு போறோம். எப்பாடா நல்ல வேலை, இவளுங்க என்னவோ ஏதோன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிறாளுங்க. நம்மள ஒண்ணும் கேட்கல, கேட்காத வரைக்கும் நம்மளுக்கு நல்லதுதான். எக்கோ சின்ன பொண்ணு ரொம்ப திருந்திட்டாலோ? ஏண்டி அப்படி கேக்குற? பின்னக்கா, இந்த பிளேட்டை எப்படியோ 100 200 வித்துட்டு கிடப்பா. இன்னைக்கு என்னடானா 20 ரூபான்னு கம்மியா குடுக்கறா. அது என்னமோ சரிதான், அவளுக்கு ரொம்ப கம்மியா கிடைச்சுதா என்னவோ, அதனாலதான் கம்மி விலைக்கு குடுக்கறா போல. ஐயோ, மறுபடியும் ஏதோ கும்பலா நின்னு பேசுறாளுங்களே. இவளுக்கு 2 பேரும் வந்தாலே இதேதான், எதையாவது ஒண்ணு பேசிட்டு கலப்பாளுங்க. சின்ன பொண்ணு, எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன மறுபடியும் சந்தேகமா?